இந்த 5 மினிட்ஸ் வீடியோவில் என்னோடய கிச்சனை நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்நாக் கார்னர்லேருந்து காட்டுறேன். முன்னாடியே வந்து நான் ஸ்நாக்ஸ் வச்சுருவேன். காரம் தனியாக, ஸ்வீட் தனியான்னு பிரித்து வச்சுருவேன். குட்டீஸ் வந்து ஈஸியாக இங்கேருந்து எடுத்துப்பாங்க. பக்கத்தில் வந்து நான் ஃப்ரூட்ஸ் வச்சுருவேன், பனானா வச்சுருவேன் அந்த லிட்டில். ஏன்னா வந்து பூச்சி நிறையா வருது பனானா அப்படியே வச்சோம்னா, அதனால் அந்த பேஸ்கெட் வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சுருவேன், அவங்க வரும்போது எடுத்து சாப்பிட்டுப்பாங்க. கீழே பார்த்திங்கன்னா நான் நட்ஸு, பாதாம், முந்திரி இதெல்லாமே நான் வச்சுருக்கேன். அவங்க அதில் கிரவுண்ட்நட்ஸ் கூட வச்சுருக்கேன், அவங்க வந்து ஈஸியாக எடுத்துக்கிற மாதிரி. இது டேட்ஸ் டப்பா, எல்லாமே தெரிகிற மாதிரி வச்சுருக்கேன். சீ-த்ரூ டப்பாவில் தான் வச்சுருக்கேன், அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் என்ன உள்ளே இருக்குன்னு. ஜாம், ஹனி, அப்புறம் பிக்கல்ஸ் அதெல்லாம். அதில் வந்து கொஞ்சம் மிஸ்லீனியஸ் ஏதாவது கண்டது போனது கிடந்துச்சுன்னா அந்த குட்டி ட்ரேயில் போட்டு வச்சுருவேன். இது வந்து ப்ரெட் டப்பா, ப்ரெட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். ஏன்னா ப்ரெட் எவ்வளோ இருக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது, இதில் தீந்துருச்சுன்னா வாங்கணும் அப்படிங்கிறக்காக இதை நான் தனியாக ஸ்ப்ரெட்டுக்குன்னு எடுத்து வச்சுருக்கேன். அது பக்கத்தில் சாப்பர், அப்புறம் மிக்ஸி, அப்புறம் கெட்டில். அதுக்கு சைடில் வந்து பிளேட்ஸ் நான் ரொம்ப கம்மியாக வச்சுருக்கேன். ஒரு 5 செட்டு கூட இருக்காது நான் என்கிட்ட பிளேட்ஸு. ஏன்னா வந்து மற்றதெல்லாம் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். இல்லைனா அதிகமாக எடுத்து சிங்கில் போட்டுடுறாங்க, வாஷ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் டம்ளர் அதே மாதிரி கம்மியாக தான் வச்சுருப்பேன். டீ குடிக்கிறதுக்கு ஒரு 4 டம்ளர் தான். அதை தாண்டி வந்து நம்மளுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு 2 டம்ளர், அப்புறம் அரிசி அளவுக்கு 2 டம்ளர். அப்புறம் ஸ்பூன்ஸுமே நான் கம்மியாக தான் அதில் போட்டு வச்சுருப்பேன். அதிகமாக இருந்தால் எத்தனை யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இதில் பாப்பா டப்பா, அப்புறம் சிப்பர்ஸ், இதெல்லாமே தேவையில்லாத பொருள், அடிக்கடி எடுக்கிற பொருள், அதெல்லாம் வந்து உள்ளே வச்சுருப்பேன். இது வந்து செட்டாக டீ பாத்திரம், அதுக்கு ஊற்றுற பாத்திரம், வடிகட்டி எல்லாம் கரெக்டாக அந்த கார்னரில் வச்சுருவேன். எனக்கு வந்து இந்த லிக்விட் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், பட் இப்போ வந்து சோப்பு தான் பெட்டருங்கிற மாதிரி தோணுது. எது கரெக்டாக நான் யூஸ் பண்ணுறதுன்னு கொஞ்சம் எனக்கு சஜஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் உப்பு தண்ணியும் புழங்குறேன், நல்ல தண்ணியும் புழங்குறேன். அதுக்கு கீழே டஸ்ட்பின், வேஸ்ட்டை பிரித்து போடுறதுக்கு. அந்த பெரிய ட்ரேயில் வந்து நான் டிஃபன் பாக்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருவேன். அங்கங்கே டிஃபன் பாக்ஸ் வைக்கிற மாதிரி இருந்த டிஃபன் பாக்ஸ், வாட்டர் பாட்டில் எல்லாமே அதுக்குள்ளே போட்டு வச்சுருவேன். அப்புறம் பாத்திரம் வந்து ஒரு 4-5 பாத்திரம் வந்து சைஸ் வாரியாக பம்த்தி வச்சுருப்பேன். அப்புறம் குக்கர், தேவைப்படுற குக்கர், அப்புறம் பால் பாத்திரம், சொம்பு. அதுக்கப்புறம் க்ளீனிங் அக்சசரிஸ்லாம் அந்த சைடு வச்சுருப்பேன். இதுதான் வந்து நம்ம மெயின் கவுண்டர். இதுக்கு கீழே வந்து நான் கடாய்ஸ்லாம் சைஸ் வாரியாக வச்சுருக்கேன். இந்த பேஸ்கெட்டில் கார்லிக் போட்டிருப்பேன், இதில் ஜிஞ்சர் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் நம்மளோட வெஜிடபிள் ஸ்டாண்டு, அனியன், ஷேலட்ஸ், அப்புறம் பொட்டேட்டோ போட்டிருக்கிறதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்பைசஸ் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். எனக்கு மாடுலர் கிச்சன் இல்லை, அதனால் எனக்கு வந்து கிச்சன் வந்து டக்குன்னு ஒரு பொருளை எடுக்கிறக்கோ வைக்கிறக்கோ ரொம்ப இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும். இதில் வந்து அஞ்சரை பெட்டி இந்த கார்னரில் அடுப்பு சைடில். இது வந்து மசாலா போடுறக்கு அஞ்சரை பெட்டி. அதுக்கு பக்கத்தில் ஆயில்ஸ் வச்சுருக்கேன், கீ வச்சுருக்கேன். அப்புறம் சுகர் போடுறக்கு டப்பா, டீ டப்பா, அப்புறம் நாட்டு சக்கரை போடுறக்கு டப்பா. அதுக்கு கீழே ஏதாவது காய்ச்சுன்னா எண்ணெய் காய்க்கிறது, அந்த மாதிரி ஏதாவது பொருள் ஏதாவது தேவையில்லாமல் கிச்சன் கவுண்டரில் வருதுன்னா அதை தூக்கி உள்ளே வைக்கிறதுக்காக அது ஒரு ஹிடன் ஏரியா மாதிரி எனக்கு. அதுக்கப்புறம் நம்ம வர மிளகா, உப்பு எல்லாம் போடுறதுக்கு. இது சால்ட்டு மேலே தூக்கி வச்சுருக்கேன், சால்ட்டு பேப்பரை. இது வந்து கட்லரிஸ். சொன்ன மாதிரி எனக்கு இது ரெண்டல் வீடு, மாடுலர் கிச்சன் இல்லை. எனக்கு அதுவே ஓகே. எனக்கு வந்து மாடுலர் கிச்சனில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. இது மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. வென்டிலேஷன் இருக்கிறனால எனக்கு அந்த ஸ்டிங்கி ஸ்மெல் இருக்காது கிச்சனில். இது வந்து நான் வாட்டர் வந்து இன்ஃப்யூஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்காக அந்த ஜக் வச்சுருக்கேன். இவ்வளோ தான் அடுப்பு பக்கத்தில். அடுப்புக்கு கீழேன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து தேவையில்லாத பொருள், அடிக்கடி எடுக்கிற பொருள்லாம் வந்து ஒரு ரேக் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு கீழே க்ராசரி ஸ்டாக் பண்ணுறது, அப்புறம் அரிசி மாவு, ராகி மாவு. இது வந்து ஆயில் ஸ்டாக் பண்ணுறக்கு. இது மாதிரி ஒரு 3 கேன் வாங்கி வச்சுருக்கேன். அந்த கேனில் தான் ஆயில் வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன், ஃபில் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிப்பேன். இதெல்லாம் வந்து இந்த கடாய்களோட லெட்டு, பேனு, ஆப்பம் பேனு, பணியார பேனு, இதெல்லாம் வந்து இந்த சைடில் நான் வச்சுருக்கேன். இது வந்து கம்ப்ளீட் கடப்பாக்கல் தான் போட்டிருக்காங்க, அதுக்கு பெயிண்ட் கூட அடிக்கலை. நான் மேலே ஒரு ஷீட் மாதிரி விரித்து அதுக்கு மேலே வச்சுப்பேன்.
அவன் பக்கத்தில் ஒரு ரேக் வச்சுருக்கேன். ஏன்னா எது எடுத்தாலும் கிச்சனில் வந்து கொண்டு வந்து அந்த கவுண்டர் டாப்பில் யாராவது வச்சுட்டு போயிடுவாங்க. அதுக்காகவே அதை எனக்கு பார்த்து அந்த கோவம் வரும். அதனால் அதை தூக்கி தூக்கி அந்த பேஸ்கெட்டில் போட்டு வச்சுருவேன். என்ன இருந்தாலும் அந்த பேஸ்கெட்குள்ளே தான் கிடக்கும். இது ரேக்கு. ரேக்கில் வந்து நான் ஸ்டாக் பண்ணுற பொருள்லாம் மேலே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அடிக்கடி எடுக்கிறதெல்லாம் அந்த சீத்ரூ மாதிரி கீழே வச்சுருக்கேன். நட்ஸை ஸ்டோர் பண்ணுறக்கு கிளாஸு, மைதா, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர், அப்புறம் வந்து பேசன். இதெல்லாம் இந்த 4மே எனக்கு வந்து மெயின் கிச்சனில் அது பார்க்குறக்கு டக்குன்னு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக அந்த குட்டி டப்பாவில் போட்டு வச்சுட்டேன். இதெல்லாம் நம்மளோட பல்சஸ். அதுக்கப்புறம் இந்த மிக்சியோட யூனிட்டை, மிக்சிக்கு தேவையான பொருள்லாம் அந்த கார்னரில் வச்சுருவேன். இதெல்லாம் வந்து இந்த மசாலா நம்ம வீட்டில் அரைச்சது இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக இந்த டப்பாவில் போட்டு வச்சுப்பேன். எவ்வளோ அரைக்கிறனோ அதை அதுக்குள்ளே ஃபில் பண்ணி வச்சுப்பேன். இதில் வந்து டீத்தூள் இருக்குது, அப்புறம் உப்பு, புளி அதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக ஸ்டாக் பண்ணுறதெல்லாம் பின்னாடி வச்சுருவேன். மெஷரிங் கப்ஸ் எல்லாம் வந்து சைடில். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிற பொருள், ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணுற ஆர்கனைசர்ஸ், அப்புறம் கண்டெய்னர்ஸ்லாம் அந்த ரேக்கில் இருக்கும். இதில் வந்து மசாலாஸ்லாம் வந்து அடுக்கி வச்சுருக்கேன். அந்த எப்படின்னா அந்த பொடி, கருவேப்பிலை பொடி, முருங்கைக்கீரை பொடியெலாம் அந்த கீழே ரேக்கில் இருக்கும். ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்தில் இருக்கிற ரேக்கில் இருக்கும். அப்புறம் பாட்டில்ஸ் எல்லாம் அதில் தான் அடுக்கி வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜ் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து மேலே வந்து நான் டெய்ரி ப்ராடக்ட்ஸாக அடுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் நட்ஸ் ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கேன். கீழே வந்து வெஜிடபிள்ஸு, பால், மாவு இதெல்லாம் சைடில் அரேஞ்ச் பண்ணிப்பேன். அது கீழே மசாலாஸ்லாம் நான் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன். இது வந்து லெஃப்ட் ஓவர்லாம் அதில் வச்சுருவேன். அதே மாதிரி ஒவ்வொரு மசாலாவும் தனித்தனியாக அந்த பாக்ஸ் எடுத்தால் எனக்கு வந்து அதை யூஸ் பண்ணுற மாதிரி, அப்புறம் மறுபடியும் அதை கொண்டு போய் வச்சிடுற மாதிரி. இந்த வாரம் அம்மா வீட்டுக்கு போனனால காய்கறி பெருசாக இல்லை. காயெல்லாம் நான் ஸ்டாக் பண்ணணும். நான் அதிகமாக ஸ்டாக் பண்ண மாட்டேன், ஒரு வாரத்துக்கு தான் ஸ்டாக் பண்ணுவேன். வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்கள், நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ப்ளீஸ் சப்போர்ட்.